ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இன்றைய தலைப்பு வந்து ராவணனுடைய வீழ்ச்சி வந்து ஆணவத்தின் தோல்வியா இல்லை தர்மத்தின் வெற்றியா அப்படிங்கிறது. ராவணனுடைய வீழ்ச்சி வந்து ஆணவத்தினோட தோல்வி தான். சூர்பனகை வந்து ராவணன்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் வந்து உனக்காக சீதையை கவர்ந்து கொண்டு வர்றதுக்காக போனேன், கோபமே வடிவான லக்ஷ்மணன் வந்து என் மூக்கையும் காதையும் அறுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதையோட அழகை வந்து வர்ணிக்கிறாங்க. அந்த அழகை வந்து கேள்விப்பட்ட ராவணன் வந்து எப்படியாச்சும் சீதையை அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். உடனே தாடகை மகனான மாரீசன்ட்ட வரான். வந்துட்டு இந்த மாதிரி சூர்பனையை வந்து ராமன் லக்ஷ்மணர் வந்து மூக்கு காதெல்லாம் அறுத்துட்டாங்க, கரண் திரிசரன் இவனெல்லாம் கொன்னுட்டாங்க, துஷானனெல்லாம் கொன்னுட்டாங்க, நான் வந்து எப்படியாச்சும் சீதையை கவரணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் சொல்கிறான், மாரீசன் சொல்கிறான், உனக்கு வந்து 1,00,000 மனைவிமார் இருக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு மற்றவன் மனைவி மேலே நீ எதுக்கு ஆசைப்படுற? சந்திரன் வந்து தாரையை விரும்பி தான் அவன் பெருமையெல்லாம் குன்றி போயிடுச்சு. அதே போல் இந்திரன் வந்து அகலியை ஆசைப்பட்டு தான் சாபம்லாம் வாங்கினான். பெண்ணாசை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். நீ வந்து இப்போ இருக்கிற செல்வம் பதவியெல்லாம் இழந்துருவ. நீ வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின, கடந்து அந்த அவத்தாலையும் கரம் சிரமம்லாம் அக்னியில் ஆகுதி கொடுத்து தானே இந்த பெருஞ்செல்வத்தை பதவியெல்லாம் அடைஞ்ச, அதெல்லாம் இழக்காத அப்படிங்கிறான். அதெல்லாம் காதில் வாங்காத ராவணன் வந்து எப்படியாச்சும் நான் வந்து அவளை அடைஞ்சே தீரணும், நீ வந்து பொன்மானா வடிவெடுத்து சீதைக்கு முன்னாடி வந்து உலாவு, அப்போ வந்து சீதை வந்து ராமலட்சுமணையும் பிடிச்சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க, நீ போனோடனே நான் வந்து சீதையை கவர்ந்துட்டு இலங்கைக்கு போயிடுறேன் அப்படிங்கிறான். அதுக்கு மாரீசன் சொல்கிறான், என் தாய் தாடகையும் சகோதரர் சுபாகுவையும் இளமையிலே கொண்டான் ராமன் வந்து, என்னையும் அவன் கொல்லத்துக்கு வந்து பானை விட்டப்ப நான் வந்து கடலில் விழுந்து தப்பிச்சு இவ்வளோ நாள் உனக்கு வந்து உறவாக இருந்தேன். இப்போ வந்து அசுரகுலமே உன்னால் வந்து அழிய போகுது, என்னையும் வந்து யமன் உலகம் வந்து வாவான்னு சொல்லிட்டு அழைக்குது, நான் வந்து சீக்கிரமே போய் நரகத்தில் போய் இடம் பிடிச்சி வைக்கிறேன், நீ சீக்கிரம் பின்னாடியே வந்துரு அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி மாயமானா உருவெடுத்த உடனே ராவணனும் சீதையை வந்துட்டு இலங்கைக்கு போயிடுறான். போகிறப்ப ஜடாயுவையும் இதே மாதிரி தான் ஆணவத்தில் வீழ்த்தினான். ஜடாயும் இறந்து போயிடுறான். எனக்கு தாயும் நீ தான், தந்தையும் நீ தான், இந்திரனுக்கு கூட கிடைக்காத பெரும் பதவி வந்து உனக்கு கிடைச்சிருக்கு, நீ வந்து பெண்ணாசைனால அதை விடாத, காற்று கூட நுழையாத இலங்கையை வந்து ஒரு வானரை வந்து எரிக்குமா? சீதையோட கற்பு கனல் தான் இலங்கையை வந்து எரிச்சிருச்சு. நீ முன்னாடி ஒரு வேதவதிங்கிற பெண் மேலே ஆசைப்பட்டு அவங்கள வந்து கலங்கப்படுத்தின, விருப்பம் இல்லாத மகளிர் மேலே வந்து கலங்கப்படுத்தின, அவங்க வந்து உனக்கு சாபம் விட்டுட்டு தீயில விழுந்து உயிரை விட்டாங்க. அவங்களோட சாபம் தான் இப்போ வந்து சீதை வந்து பெண் வடிவாக மாறி சீதையினால் தான் உனக்கு அழிவு ஏற்பட போகுது. அதனால் கண்டிப்பாக சீதையை வந்து சிறைவாசம் விட்டுட்டு நீ வந்து உய்வு பெறு அப்படிங்கிறான். நான் உயிரை விட்டான்னு விடுவேனே தவிர சீதையை விட மாட்டேன் அப்படிங்கிறான் ராவணன். ராவணனோட தம்பி கும்பகர்ணன் வந்து ராவணன்கிட்ட சொல்கிறான், நீ 1000 மறைகளை ஓதிய வந்து புலத்தியர் மரபில் வந்து வந்தவன், நீ குற்றமில்லாத ஒருவனோட மனைவியை கொண்டு வந்து நீ அடைச்சி வைக்கலாமா? நல்லவன் செய்கிற காரியமா இது? ராமனும் லக்ஷ்மணனும் இல்லாத சமயத்தில் தானே நீ சீதையை தூக்கிட்டு இருந்த, இது மானமுள்ளவன் செய்கிறதா? உன் வாழ்க்கை வந்து புலி மேலே ஏறினவன் மாதிரி கதை மாதிரி ஆக போகுது. புலி மேலே ஏறிய ஒருத்தன் வந்து கீழே இறங்கினாலும் ஆபத்து, அது மேலேயே உட்காந்துருந்தாலும் ஆபத்து. அந்த மாதிரி நீ வந்து சீதையை வந்து கொண்டு போய் விட்டுட்டாலும் நீ பயந்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க, இல்லை போர் செய்து மாண்டாலும் உனக்கு அதுவும் கெட்ட பேர் தான் அப்படின்னு சொல்கிறான். ராமனுடைய தூதுவனை வந்து அங்கதன் சொல்கிறான் விபீஷணன்ட்ட, என் மூடனே உங்களுக்கெல்லாம் மரண வாசம் வந்துருச்சு, விபீஷணர் கூட எங்கள் பக்கம் வந்துட்டாரு, பெண்ணாசைனால விழுந்தவங்கலாம் பல பேர் இருக்காங்க, நீனும் அந்த மாதிரி மாண்டு போகாத, ஒன்று எங்கள் தேவியை விட்டுரு, இல்லை உன் ஆவியை விட்டுரு அப்படிங்கிறாரு. இதே போல் ராவனோட மனைவி மண்டோதரி அந்த மாதிரி அவங்க யார் சொல்கிறதையுமே ராவணன் கேட்காம கடைசியில் ராமன்கிட்ட வீழ்ந்துடுறான். நன்றி, வணக்கம்.